இந்தியாவில் நீங்கள் எந்த மருத்துவ படிப்பில் சேரணும் அப்படின்னாலும் நீட் எக்ஸாம்ஸ் எழுதணும். தேசம் முழுக்க யூனிஃபார்மாக நடத்தக்கூடிய ஒரு நுழைவு தேர்வு. இதுக்கான எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரெடியாகி ப்ரிப்பேர் ஆகி இதுக்காக கோச்சிங் கிளாஸஸில் லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டி படித்து ஒரு அட்டெம்ப்ட் எழுதி அடுத்த அட்டெம்ப்ட் 2 வருஷம் 3 வருஷம்லாம் அடுத்தடுத்த அட்டெம்ப்ட் படித்து நம்ம கூட படித்தவங்களாம் மற்ற ப்ரொஃபஷனல் கோர்சஸ் போனாலும் இல்லை படித்தா டாக்டர் தான் ஆவேன் அப்படின்னு அடம் பிடிச்சி கஷ்டப்பட்டு வந்து இங்கே வந்து எக்ஸாம் எழுதினாங்க அப்படின்னா அந்த நீட் எக்ஸாம் எழுதினதுக்கு பிறகு இந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க இல்லையா என்டிஏ, ஸோ இவங்க சார்பில் வந்து சாரி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு, அதனால் மறுபடியும் இதே வருஷம் இந்த எக்ஸாம் வந்து ரீடெஸ்ட் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் படித்த பசங்களுக்கு எக்ஸாம் எழுதின பசங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ இதுக்கான பொறுப்பை யார் எடுத்துக்கிறது? கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதின இந்த மாணவர்களா, இல்லை அந்த எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸை லீக் பண்ண அனுமதிச்ச என்டிஏவா? நீங்கள் எழுதின எக்ஸாம் செல்லாது அப்படின்னு சொன்ன மே 12 திரும்ப ரீடெஸ்ட் வைக்கப்படும் அப்படின்னு சொன்ன இந்த ஜூன் 21, இதுக்கு இடைப்பட்ட 37 நாட்கள் இந்த விண்டோவில் மட்டும் மனசு உடஞ்சு போய் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட மாணவர்களுடைய நம்பர்ஸ் மட்டும் 12. மொத்தமாக எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மட்டும் 22. இதில் கணக்கு வராதது அப்படின்னு பார்த்தா எத்தனையோ. இப்போ உயிர் போன இத்தனை மாணவர்களுக்கெல்லாம் யார் பொறுப்பு? பேப்பர் லீக் ஆன விவகாரத்தில் சிபிஐ நடத்தின விசாரணையில் அரெஸ்ட் ஆனவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்க, எக்ஸாம்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணவங்க, சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் அப்படின்னு தேசிய தேர்வு முகமை இந்த என்டிஏ இருக்கு இல்லையா, இதில் டைரக்டாக தொடர்பு கொண்டவங்க. இதுக்கு இப்போ என்டிஏ என்ன பதில் சொல்ல போகுது? இப்போ இந்த நீட் எக்ஸாமில் இழந்து போன எங்களுடைய நம்பிக்கையை திரும்ப ரீஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்கணும். இந்த நீட் எக்ஸாம் சிஸ்டத்திலேயே மொத்தமாக வந்து சீர்திருத்தம் அப்படின்றத கொண்டு வரணும். அதே மாதிரி நடந்த இந்த விஷயங்களுக்கெல்லாம் பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா பண்ணணும் அப்படின்ற கோரிக்கைகளெல்லாம் வலியுறுத்தி தான் இப்போ டெல்லியில் மாணவர்களுடைய போராட்டம் அப்படின்றது தேசம் தழுவிய அளவில் நடந்துட்டுருக்கு. ஸோ அடுத்த முறை உங்கள் பக்கத்தில் யாராவது இருந்துட்டு டெல்லியில் நடக்கிற போராட்டத்தை பற்றி ஏதோ வேலை இல்லாதவங்க யாரோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த பின்னணியை அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.